கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவப்பிள்ளைகளாகி நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின அவருடைய பெரிதான கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய சுய பலத்தினால் அல்ல, பரத்திலிருந்து அருளப்படுகிற பலத்தினாலே நாம் ஜீவனோடு வாழ்கிறோம். அப்படி பரத்திலிருந்து அருளப்படுகிற பலன் தான் தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்த அவருடைய வார்த்தைகள். நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்தும்படியா, உயிர்ப்பிக்கும்படியா கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய போஜனம். எந்த ஒரு மனுஷன் ஆவிக்குரிய போஜனத்தினால் பலனடைய தன்னை அர்ப்பணிக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு கொடும் காற்று எதிராய் அடித்தாலும் அது அவனை சேதப்படுத்தாது, அது அவனை மேற்கொள்ளாது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு அவனை பலப்படுத்துவார், அவனை நிற்க செய்வார். கொஞ்ச காலம் பாடுகள், உபத்திரவங்கள், இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நம்மை பார்த்துதான் வேதம் சொல்லுகிறது, இதோட உங்க கதை முடிஞ்சது அப்படின்னு இல்லை. அப்படி கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மை கர்த்தர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று. தேவ பிள்ளைகளை தேவன் கைவிடவே மாட்டார். தேவ பிள்ளைகளை நித்திய ஜீவனிலே கொண்டு போய் சேர்ப்பதுதான் கர்த்தருடைய ஆசை. அதற்காக தான் மனுஷ சாயலாக தேவன் இந்த உலகத்தில் வந்தார். விலையேற பெற்ற ரட்சிப்பை தரும்படியாக வந்தார். இந்த நாளிலே தேவன் மீண்டும் ஒரு விசை நமக்கு நினைப்பூட்ட விரும்புவது, தேவ பிள்ளைகளாகி நாம் எதை குறித்தும் கலங்காமல், எதற்கும் சோர்ந்து போகாமல், கர்த்தர் நமக்கு தந்த ஆவிக்குரிய போஜனமாகிய அவருடைய வார்த்தையினால் பலப்பட, அவருடைய வார்த்தையை தியானிக்க நாம் முதலாவது கர்த்தருடைய சமூகத்துல நேரத்தை செலவழிக்கணும். அதை குறிச்ச ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். அப்படி வாஞ்சை கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அதனால் பலப்பட முதலாவது நாம் செய்ய வேண்டியது, கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு எல்லாம் என்று நாம் அறிந்திருக்கணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த நிலையிலும் அவன் இடறி போகாமல், அவனுடைய வாழ்க்கை பாதியிலே முடிந்து போகாமல், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தை நாமும் பவுலை போல பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையினால் பலப்பட நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். அப்படி இந்த நாளிலே கர்த்தர் மீண்டும் ஒரு விசை அவர் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தைகளில் ஒரு வார்த்தையை பிரதானமாய் காண்பித்து தந்து நம்மோடு கூட பேச விரும்புகிறார், நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். அப்படி இன்றைய தினத்துல அவருடைய வருகை பரிந்தும் நம்மை அவருக்குள் பலப்படுத்த கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற வார்த்தை தான். எடுத்துக்கொள்வோம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 54வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்தை கொண்டுதான், இந்த வசனத்தை மீண்டும் ஒரு விசை தேவர்களாகிய நமக்கு நினைப்பூட்டி கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். இதுல இருந்து அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை நமக்கு அவர் தெரியப்படுத்தி நாம் இன்னும் அவருக்கு பிரியமான கிரியில நடப்பிக்க அவர் நமக்குள்ளே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை உருவாக்க விரும்புகிறார். இந்த வசனத்தை நாம் மீண்டும் ஒரு விசை நினைப்பூட்டுகிறார். இது கர்த்தரை குறித்து, கர்த்தர் நமக்கு யார் என்பதை குறித்து தெளிவாய் காண்பிக்கிறது. இந்த வசனத்தை தேவன் இந்த நாளில் நமக்கு நினைப்பூட்டி நம்மோடு கூட பேச விரும்புகிற பிரதானமான சத்தியம் என்ன தெரியுமா? உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். Your creator is your husband. இது ஒரு பெரிய சத்தியம். இதை தியானிக்கும் பொழுது தேவர்களாக நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு பிரதானமான சத்தியம் தான் இந்த வசனம். இந்த வசனத்தின் துவக்கத்தை தான் தேவன் இந்த நாளிலே மீண்டும் மீண்டும் தேவர்களாகி நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் உணர்த்த விரும்புகிறார். இந்த வசனத்தின் துவக்கத்தை நாம் நம்முடைய இருதயத்திலே ஆழமாய் எழுதியிருக்க வேண்டும். அது நம்முடைய நினைவிலே, தியானத்திலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். இந்த வசனத்துல இதனுடைய முதல் பாதியை நாம் அறிந்திருக்கிறோம். அதை மட்டும் அறிந்தால் போதாது என்றுதான் இதன் முழு ஆவிக்குரிய அர்த்தத்தையும் நாம் அறிந்து இந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாக சுதந்திரிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன், பிதாவின் செல்ல பிள்ளை,
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்கிற நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரியது என்று வேதம் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. இப்போ தேவபிள்ளைகளாகி நாம் அறிந்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மை சிருஷ்டித்தார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இவர்கள் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். சர்வவல்லமையுள்ள தேவன் தான் நம்மை சிருஷ்டித்தார். இதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். வேதம் முழுக்க அதற்கான ஆதாரங்களை நாம் பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக ஏசாயா 43 அதிகாரம் அதனுடைய 1வது வசனம், இப்போதும் யாக்கோபை உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. தேவபிள்ளைகளாகிய நாம் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இதை ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். இதை அறிந்து கொண்ட தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? கர்த்தரை ஆராதித்தார்கள். தேவபிள்ளைகளாகிய நாமும் அப்படித்தானே. எப்பொழுது இந்த பிரதானமான சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டோமோ அதிலிருந்து நம்மை சிருஷ்டித்த சர்வவல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாறினோம், மாற்றப்பட்டோம். அவரைத்தான் இன்றும் நாம் ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன், அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். நம்மை சிருஷ்டித்தவரை அறிந்திருப்பதினால் நாம் அவரை ஆராதிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான். எகிப்திலே 400 வருஷ அடிமைத்தனத்திலே அவர்கள் ஒடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே அவர்கள் வாழும் பொழுது மோசே என்கிற ரட்சகனை கொண்டு அவர்கள் தேவன் யார் என்று தேவன் அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் பணிந்து கொண்டார்கள். மோசேயினால் அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்டவுடனே அவர்கள் தேவனை பணிந்து கொண்டார்கள். ஆனா அது மட்டும் போதாது. நம்மை சிருஷ்டித்த தேவனை அறிந்து அவரை ஆராதித்தல் மட்டும் போதாது. அதைதான் இந்த வசனம் சொல்லுகிறது. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று. உன் சிருஷ்டிகர் அப்படி இந்த வசனம் துவங்கல. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்றுதான் இந்த வசனம் துவங்குகிறது. இப்ப இதுல இருந்து ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற காரியம் என்ன தெரியுமா? நம்மை சிருஷ்டித்தவரை அறிந்து அவரை ஆராதித்தால் மட்டும் போதாது. நம்மை சிருஷ்டித்தவர் நம்மை எதற்காக சிருஷ்டித்தார் என்பதை அறிந்து அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதை நாம் செய்ய வேண்டும். அதுதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கொலோசியர் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்துல தேவன் நம்மை அவருக்காக சிருஷ்டித்தார் என்று, சகலமும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவபிள்ளைகளாகி நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டோம். எதற்காக தெரியுமா? தேவபிள்ளைகளாகி நாம் அவருடையவர்களாக இருக்கும்படியா அவருக்காக தேவன் நம்மை சிருஷ்டித்தார். நம்மை சிருஷ்டித்தவரை அறிந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, நீ தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டதை அறிந்து நீ செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? அதுதான் நீ உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். எந்த ஒரு மனுஷன் தேவனே தன்னை சிருஷ்டித்தார் என்பதையும் தேவன் தன்னை அவருக்காக சிருஷ்டித்தார் என்பதையும் அறிந்து அர்ப்பணித்து தன்னை முழுமையாய் தேவனுக்கு அர்ப்பணித்து தேவனை ஆராதிக்கிறானோ அவனால் மட்டுமே முடிவு பரியந்தம் நிலை நிற்க முடியும். அப்படி முடிவு பரியந்தம் நிலை நிற்கிற மனுஷனால் தான் நித்திய ரட்சிப்பாகிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். தேவபிள்ளைகளாகி நாம் தேவனால் தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சிருஷ்டிகரை நம்முடைய நாயகர். ஏவாள் ஆதாமுக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டாள். ஆதாம் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று சொல்லிதான் அவனுக்கு ஒரு ஏற்ற துணையாக தேவன் ஏவாளை சிருஷ்டித்தார். அதே போலதான் இப்ப தேவன் நம்மை அவருக்காக எப்படி சிருஷ்டித்திருக்கிறார் தெரியுமா? அவருடைய மனவாட்டியாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தேவன் சபையிலே சேர்க்கிறார். அந்த சபையை குறித்து தான் வேதம் மனவாட்டி சபை என்று சொல்லுகிறது. தேவபிள்ளைகளாகி நாம் 2ஆம் ஆதாமாகி இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய மனவாட்டியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவபிள்ளைகளாகி நாம் விசேஷித்தவர்கள். தேவபிள்ளைகளாகி நாம் பாக்கியம் பெற்றவர்கள். தேவனால் தேவனுடைய மனவாட்டியாக அவருக்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை முழுமையாய் அறிந்திருந்தால்தான் நாம் நம்மை முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் அர்ப்பணித்து தேவனை ஆராதிக்க முடியும். இந்த சத்தியத்தை துவக்கத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அறியாதனால்தான்
சிருஷ்டித்த தேவனை அறிந்தவுடனே அவர்கள் அவரை ஆராதித்தார்கள். ஆனால் மோசே அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்பொழுது அவங்க தேவனை விட்டு தங்களுக்கு தோன்றின பிரகாரமாக ஒரு பொற்கன்று குட்டியை அவர்கள் உண்டாக்கினார்கள். இவை அனைத்தும் எதை உணர்த்துகிறது தெரியுமா? தேவனைகளாகி நாம் தேவனை நம்மை சிருஷ்டித்தார் என்பதை உணர்ந்து அவரை ஆராதிக்க வேண்டும். அதே நேரம் அவர் நம்மை அவருக்காக அவருடைய மனவாட்டியாக உருவாக்கி இருக்கிறார். தேவனுக்காகவே தேவனைகளாகி நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இன்று சபை மனவாட்டி சபையால் மனவாளனாகிய கிறிஸ்துவுக்காக அது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற அந்த பிரதானமான சத்தியத்தை நாம் உணர்ந்து நாம் நம்மை அர்ப்பணித்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். எவன் ஒருவன் தன்னை முழுமையாய் கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து அவரை ஆராதிக்கிறானோ அவனால் மட்டுமே எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காமல் முறுமுறுக்காமல் என்ன இருந்ததோ இல்லையோ எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக பக்தி வைராகியமாய் அவரை நோக்கி பார்த்து அனுகூலமான எந்த ஒரு பாதையும் தனக்கு முன்பாக இல்லாமல் போனாலும் என்னோடு கூட இருக்கிறவர், என்னை சிருஷ்டித்தவர், என்னை அவருக்காக சிருஷ்டித்திருக்கிறார், நான் என்னை முழுமையாய் அவருக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்கிற உணர்வோடு அவரை ஆராதிப்பான். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை ஆராதிப்பதை அவனால் விட்டுவிட முடியாது. கர்த்தரை ஆராதிப்பதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. ஏனால் அவன் அறிந்திருக்கிறான் என் சிருஷ்டிகரே என் நாயகர் என்று. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்த சர்வ பூமியின் தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை மீட்டிருக்கிறார். தம்முடைய ஜீவனை கொடுத்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். அவர் நம்மை யார் கரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. அவர் நம்மை யார் கரத்திலும் ஒப்பு கொடுக்கவில்லை. என்ன தகுதி இருக்கு நமக்கு? சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மை அவருடைய மனவாட்டியார் தெரிந்து கொள்ள, உருவாக்க, சிருஷ்டிக்க நமக்கு என்ன தகுதி இருக்கு? உலக ஜனங்களா, உறவுகளா புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட நம்மை அவர் நேசித்து அவர் நம்மை பாராட்டின மிகுந்த கிருபையினால், அவர் கண்களில் நமக்கு கிடைத்த தயவினால் மட்டுமே இன்றும் ஜீவனோடு வாழ்கிறோம். தேவர்களாகி நாம் தேவன் நமக்கு பாராட்டின அன்பையும் தயவையும் இரக்கத்தையும் கிருபையும் உணர்ந்து நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கணும். அர்ப்பணித்தலோடு கூடிய ஆராதனை தான் தேவனுக்கு பிரியமான ஆராதனையா இருக்கும். ஏன் எந்த ஒரு மனுஷனும் அர்ப்பணித்து ஆராதனை செய்யணும் தெரியுமா? அப்படி செஞ்சாதான் யாருடையவனாய் தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவருக்கு பிரியமான ஆராதனையை அவன் ஏறெடுப்பான். அவருக்கு பிரியமான ஆராதனை பரிசுத்த நிலையோடு நாம் ஏறெடுக்க வேண்டும். அவர் எந்தெந்த காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் என்று வேதத்தில் நமக்கு கற்றுத் தருகிறாரோ அந்த காரியத்தை செய்கிறவர்களா அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் ஆராதிப்போம். அப்படி இல்லைன்னா சும்மா ஆண்டவர் தான் என்ன சிருஷ்டித்தாரு அந்த காரியம் மட்டும் தெரிஞ்சதுன்னா சும்மா ஏனோ தானம் தான் என்ன இருக்கும், நம்முடைய ஆராதனை இருக்கும். வாரத்தின் 6 நாட்களும் மனம் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் உலக மாமிசம் பிசாசு இப்படிப்பட்ட கிரியைகளை உழன்று கொண்டு சண்டே நம்ம என்ன பண்ணுவோம்? சர்ச்ல வந்து ஆராதிப்போம். இது தேவனுக்கு பிரியமான ஆராதனை கிடையாது. அப்படிப்பட்ட ஆராதனை தேவன் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். அது பிரயோஜனமே கிடையாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை உனக்காக அல்ல, நான் உன்னை எனக்காக சிருஷ்டித்தேன் என்பதை உணர்ந்து உன்னை அர்ப்பணித்து முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நீ உன்னை எனக்கென அர்ப்பணித்து என்னை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். தேவர்களாகி நாம் இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களா நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்மை சிருஷ்டித்தார். கர்த்தர் நம்மை அவருடைய மனவாட்டியாக அவருக்காக சிருஷ்டித்திருக்கிறார். இதை உணர்ந்து தேவனுடைய கரத்திலே, அவருடைய பாதத்திலே நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து தேவனை ஆராதிக்க வேண்டும். அவருக்கு பிரியமான ஆராதனை மனவாட்டி சபையாகிய நம்மிடத்திலிருந்து அது வெளிப்பட வேண்டும். அப்பொழுது தேவன் அதை சுகந்த வாசனையால் அவர் ஏற்றுக்கொள்ளுவார். அவர் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, எப்படி நோவாவின் பலியை அவர் ஏற்றுக்கொண்டு அவனையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தாரோ அதே போல தேவர்களாகிய நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபையையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிறைவான ஒரு ஆசீர்வாதம். இந்த ஒரு அனுபவத்திற்குள்ளாக தேவர்களாகி நாம் மாற வேண்டும் என்றுதான் தேவன் இன்று நம்மோடு கூட பேசி உணர்த்தி கொண்டிருக்கிறார். இப்ப இதை தியானிக்கும் பொழுது அர்ப்பணித்தலோடு கூடிய ஆராதனை, நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா நம்மை அவருக்காக அவருடைய மனவாட்டியாக சிருஷ்டித்திருக்கிறார். இப்ப இதை தியானிக்கும் பொழுது அர்ப்பணித்தல் அது என்ன என்று தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும்.
இன்னைக்கு அர்ப்பணிக்கிறதுனா அநேகருக்கு என்ன இல்லை, அதை குறிச்ச ஒரு தெளிவான ஒரு ஞானம் இல்லை. அதனாலதான் எப்படி நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணித்து அவரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாதனால்தான் அதை அவர்களால் தங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த முடியல. இன்று தேவன் அதை குறித்து தேவ பிள்ளைகளாகிய நமக்கு, மணவாட்டி சபைக்கு அவர் ஒரு தெளிவை உண்டாக்க தேவன் விரும்புகிறார். அதனால்தான் நம்மோடு கூட அவர் பேசி உணர்த்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவர் தம்முடையவர்களை, தம்முடைய ஜனத்தை செம்மையான பாதையிலே நடத்துகிறவர். ஒருபோதும் கைவிட மாட்டார். தம்முடையவர்களை இழந்து போக அவர் விரும்பாததுனால்தான் எல்லாவற்றையும் அவர்களுக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்து அவர்களை செம்மையான பாதையில நடத்த அவர் ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளாகிய நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளைகளாகி நாம் விசேஷித்தவர்கள், தேவ பிள்ளைகளாகி நாம் பாக்கியம் பெற்றவர்கள். இப்ப இந்த நாளிலும் மணவாட்டி சபை, நீ உன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று உன்னோடு கூட பேசுகிற கர்த்தர் அர்ப்பணிக்கிற அனுபவம்னா என்ன அப்படிங்கிற காரியத்தை குறித்தும் உனக்கு தெளிவுபடுத்த போகிறான். அர்ப்பணிக்கிற அனுபவம் அப்படின்னா என்ன? இனி நான் அல்ல, என்னிலே கிறிஸ்துவே வாழ்கிறார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று தன்னை குறித்து கர்த்தருடைய சாட்சியாய், கர்த்தருடைய அன்பின் அடையாளமாய் இந்த உலகத்திற்கு முன்பதாக தைரியமாய் வெளிப்படுத்தின ஒரு மனுஷன் தான், கர்த்தருடைய தாசன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கையில அவர் முழுமையாய் தன்னை கர்த்தருக்கென அர்ப்பணித்த ஒரு மனுஷன். தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்பாக வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்பட முடியாத ஒரு மனுஷன், உலக காரியங்களில் அதிகாரமுடைய ஒரு மனுஷன், சபையை துன்பப்படுத்தின ஒரு மனுஷன், இப்படி எல்லா விதத்திலுமே வல்லமையாய் செயல்பட்ட ஒரு மனுஷன். ஆனா அதன் பிற்பாடு, தேவனை சந்தித்த பிற்பாடு, தன்னை தேவனுக்கு என அர்ப்பணித்த பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில அவருடைய சுயம் செயல்படவே இல்லை. அவர் முழுமையாய் தன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தத்தையும் தேவ திட்டத்தையும் தேவனுக்கு பிரியமான கிரியைகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார். இப்ப தேவர்களாகி நாமும் பவுலை போல, பவுல் என்ன செய்தாரோ அந்த காரியத்தை நாமும் செய்தோமேயானால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நிச்சயமாய் வெளிப்படும். அப்ப பவுல் செய்த காரியம் என்ன? கர்த்தரை சந்தித்த பொழுது, கர்த்தர் அவனை தமஸ்குவுக்கு செல்லும் வழியிலே அவனை சந்தித்த பொழுது பவுல் கிட்ட வெளிப்பட்ட அந்த நன்மையான சுபாவம் என்ன? அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமா வெளிப்படணும். அப்படி வெளிப்பட்டாதான் நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்க முடியும். அந்த அர்ப்பணித்தலோடு கூட நாம் ஏறெடுக்கிற ஆராதனை அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். அது எதை உணர்த்துகிறது தெரியுமா? நம்முடைய சிருஷ்டிகரே நம்முடைய நாயகர் என்று. அவர் நம்மை கைவிடவே மாட்டார். சகலத்தையும் சிருஷ்டித்தவர் நம்முடைய நாயகராய், நம்முடையவராய், நாம் அவருடையவர்களாய், அவருடைய மனவாட்டியால் வாழ்ந்தோமையானால் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு எந்த கவலையும் கிடையாது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அப்படிப்பட்ட காரியம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையா இருக்கும். சமாதானம் நதியை போல நம்முடைய வாழ்க்கையில செல்லும். இலையுதிராக இருக்கிற மரத்தை போல, கனி நிறைந்த ஒரு மரத்தை போல நம்முடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும். எப்பொழுது தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடையவராய், நம்முடைய நாயகராய் நம்மோடு கூட இருக்கும் பொழுது. இன்னைக்கு உலகத்துல அநேக காரியங்கள் நமக்கு முக்கியமா இருக்கு, நம்மை ஆளுகை செய்து அது எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. அதனால ஒரு யூஸும் கிடையாது. உலகத்திலே எந்தெந்த காரியங்கள் கர்த்தரை விட நமக்கு முக்கியமாய் இப்பொழுது தோன்றுகிறதோ அதன் வழிகள் மரணம் என்று வேதம் சொல்கிறது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, ஆனால் அதன் முடிவோ மரணம். ஆனால் எவன் ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக பெற்றுக்கொண்டானோ அவனுடைய வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதமாய், இம்மையில ஜீவனாகவும் மறுமையில் நித்திய ஜீவனாகவும் கிறிஸ்துவை சுதந்திரித்துக் கொண்டவனாக எல்லாருக்கும் மேலாக கர்த்தர் அவனை உயர்த்தி அவனை அடையாளப்படுத்தி கர்த்தர் தம்மை மகிமைப்படுத்துவார். அவர் நல்ல தேவன். அவர் சொன்னது சொன்னபடியே அவருடைய ஏற்ற காலத்திலே நிறைவேற்றி முடிப்பார். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை சொன்னபடி அவருடைய ஏற்ற காலத்திலே நமக்கு நன்மையாகவே அவர் செய்து முடிப்பார். நம்மை குறித்த அவருடைய நினைவுகள் நன்மையானவைகள். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதை நம்ம சுதந்திரிக்கணும்னா அர்ப்பணித்தலோடு கூடிய ஆராதனை தேவ பிள்ளைகளாகி நம்மிடத்திலிருந்து
வெளிப்பட வேண்டும். பவுல் தன்னை எப்படி அர்ப்பணித்தான் தெரியுமா? அர்ப்பணிக்கிறதின் அடையாளம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 9ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் தெளிவாய் சொல்கிறது, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று தமஸ்குவுக்கு செல்லும் வழியிலே தன்னை சந்தித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட பவுல் கேட்கிறார், ஆண்டவரே, என்னை குறித்த உம்முடைய சித்தம் என்ன? நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாறுகிற அந்த அனுபவம் தான் அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம். கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற மனுஷன். இதுல ஒரு பிரதான சத்தியத்தை தேவன் நமக்கு காண்பித்து தருகிறார். அதுதான், ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லல, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் அப்படின்னா, தேவ பிள்ளையின் வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் மட்டுமே நடக்கணும். தேவ பிள்ளையின் வாழ்க்கையில அந்த மனுஷனுடைய விருப்பமும் கர்த்தருடைய சித்தமும் அப்படின்னு கிடையாது. நன்மை தீமை அப்படி கிடையாது. கர்த்தருடைய சித்தம் என்பது நன்மை மட்டுமே. அது ஜீவ விருட்சம். அதுல நன்மை மட்டும்தான் வெளிப்படும். நன்மையும் தீமையும் அது கர்த்தருடைய திட்டம் கிடையாது, கர்த்தருடைய சித்தம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்துகிற மனுஷன் தன்னை முழுமையாய் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கல. அவனால என்ன பண்ண முடியாது? கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை வெளிப்படுத்த முடியாது. அப்ப கர்த்தர் என்று சொல்லுகிறார், உன்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய சித்தம் மட்டும். பவுல் அப்படிதான் கேட்கிறாரு, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? இனி நான் என்ன செஞ்சாலும் உங்க சித்தத்தை மட்டும்தான் செய்வேன். அந்த நோக்கத்தோடு பவுல் கேட்கிறார். இதுதான் அர்ப்பணிக்கிறவளின் அடையாளம். தேவர்களாகி நாம் கர்த்தரிடத்துல இப்படி கேட்டு நாம் செயல்படணும். ஆண்டவரே, நான் இதையும் செய்யணும், நீங்க சொல்றதையும் செய்யணும், அப்படி அல்ல. இன்னைக்கு அநேக நம்முடைய வாழ்க்கையில தோல்விக்கான காரணமே, அநேக காரியங்களை தோற்று போக காரணமே, தேவ சித்தத்தோடு கூட நம்முடைய சித்தத்தையும் நாம் இணைந்து செய்கிறோம். தேவ சித்தம் மட்டுமே நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்யணும். இதுதான் மணவாட்டியை குறித்த மணவாளனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விருப்பம். மணவாட்டி மணவாளனின் சித்தத்தை மட்டுமே செய்ய வேண்டும். கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை நோக்கி தேவ பிள்ளைகளாகி நாம், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? உங்களுடைய சித்தத்தை மட்டுமே நான் நிறைவேற்ற வாஞ்சியா இருக்கிறேன். அந்த ஏக்கம், அந்த ஒரு அனுபவம், அதுதான் உண்மையாய் தன்னை அர்ப்பணித்த மனுஷனின் அடையாளம். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தரை சித்தம் மட்டுமே செய்கிற ஒரு அனுபவம், கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை தேவ சமூகத்துல அவருக்கு பிரியமா இருக்கும். அவன் ஏறெடுக்கிற ஆராதனை கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். அவனை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தேவர்களாகி நம்மை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஆனா ஏன் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலாம்? நம்முடைய சித்தத்தையும் தேவ சித்தத்தோடு கூட நாம் செயல்படுத்துகிறோம். தேவ பிள்ளை அப்படி செய்யக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், நம்முடைய வாழ்க்கையில எதை நாம் நடப்பித்தாலும் அதிலே தேவ திட்டம், தேவ சித்தம் நிறைவேறி இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிளானா இருக்கணும். அது உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டம் தீமை அல்ல, அது நன்மைக்கானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தேவன் நமக்கு வைத்திருக்கிறது தான் நன்மை. இன்னைக்கு நமக்கு நிறைய காரியம் நன்மை என்று தோன்றி நாம் செய்கிறோம் அல்லவா? இது எல்லாமே முடிவுல தான் தெரியும் அது எல்லாவற்றை காட்டிலும் பெரிய தீமை என்று. எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னை குறித்து என்ன என்று தேவனிடத்தில் கேட்டு அதன்படி செயல்பட தன்னை அர்ப்பணிக்கிறானோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையின் முடிவு ஜெயமாயிருக்கும். இம்மையில ஜீவனாகவும் மறுமையில நித்திய ஜீவனாகவும் அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுதந்திரித்துக் கொள்வான். அவனுடைய வாழ்க்கை எந்த விதத்திலும் தோற்று போக சர்வ வல்லமையுள்ள தேவன் விடவே மாட்டான். ஏன்னா அவன் செய்த எல்லா காரியமும் கர்த்தருடைய சித்தத்திற்குட்பட்டது, கர்த்தரை பிரியப்படுத்துகிற காரியம். அவருடைய பிள்ளைகளை, அவரை பிரியப்படுத்துகிற அவருடைய ஜனத்தை தேவன் கைவிடவே மாட்டார். ஒருவேளை உலக பார்வையில இப்பொழுது எந்த விதமான நன்மை கிடைக்காது போல இருந்தாலும் முடிவிலே தேவ பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள். கர்த்தருக்காக, கர்த்தரை பிரியப்படுத்த, கர்த்தருடைய சித்தத்தை செய்ய அக்கினி சூளையையும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. மற்ற கண்கள்லாம் பார்த்தது இவங்க கதை இதோட முடிஞ்சது. ஆனா கர்த்தர் அவர்களை விட்டுக் கொடுக்கவில்லை. எல்லா கண்களுக்கு முன்பதாக பிரமிப்பால் தேவன் அவர்களை உயர்த்தினார். அக்னி அவர்களை சேதப்படுத்தவில்லை. அக்னி சூளையிலே 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட அக்னி சூளையிலே எந்த சேதம் அடையாமல் அவர்கள் வெளியே வந்தார்கள்.
இது எல்லாமே எதற்காக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில 7 மடங்கு அக்னி சூளையெல்லாம் வரல, அதை விட கொஞ்சம் கம்மியான பிரச்சனை தான் வந்திருக்கு. அதுக்கே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி போயிடக்கூடாது. கர்த்தரை பிரியப்படுத்தாம நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் செயல்பட நம்மை அர்ப்பணிக்க கூடாது. முடிவு பறிந்த நிலை நிற்க நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். தேவ சித்தம் மட்டுமே செய்யணும். கர்த்தரை பிரியப்படுத்தணும். நான் அவருடைய மனவாட்டி, நான் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். இந்த எண்ணம் நமக்குள்ளே தொனித்துக் கொண்டே இருக்கணும். எப்படி நாம் சுவாசித்துக் கொண்டே இருக்கிறோமோ அதே போல இந்த வசனம், இந்த வார்த்தை, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்கிற அந்த வார்த்தை உனக்குள்ளே தொனித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் தம்முடைய மனவாட்டி சபையை என்று எச்சரித்து உணர்த்துகிறார். அப்பொழுதுதான் அவருடைய வருகையில் அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளப்பட முடியும். தேவ சித்தம் செய்யணும். இதுதான் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அவருடைய விருப்பம். இந்த நிமிஷத்துல இருந்து நம்முடைய இருதயம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறதா இருக்கணும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு? என்னுடைய வாழ்க்கையில் உடைய சித்தம் என்ன? எப்படி நான் நம்மை பிரியப்படுத்துவது? எந்தெந்த காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர்? என்னை குறித்த உன்னுடைய திட்டம் என்ன என்று சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் நாம் ஜெபித்துக் கொண்டே இருந்தோமே ஆனால் அவர் நமக்கென தந்த தேற்றவாளர், பரலோகத்தை சந்தோஷிப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர், தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு சித்தமான, நம்மை குறித்து அவருடைய திட்டத்துக்குட்பட்ட காரியங்களை வேதத்திலிருந்து நமக்கு காண்பித்து தருவார். அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றினோமையானால் அப்பொழுது நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணித்த ஒரு அனுபவத்துல, ஒரு வாழ்க்கையில வாழ்கிறோம் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட தேவ பிள்ளை ஏறெடுக்கிற ஆராதனை கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். பரிசுத்த ஆராதனையால் அவர் சந்தோஷமாய் அதை முகர்ந்து அப்படிப்பட்ட தேவ பிள்ளையை, அவன் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் தேவன் ஆசீர்வதிப்பார். தேவர்களாக நாம் இதை உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படும். இதை தியானிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்துல இன்னொரு கேள்வி வரும். தேவனுடைய சித்தம் செய்கிற அனுபவம் தான் அர்ப்பணிக்கிற அனுபவம். ஓகே, அப்ப நம்மை குறித்த தேவ சித்தம் என்ன? ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவ சித்தம் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஆனா மொத்தத்துல மனவாட்டி சபையாகிய நம்மை குறித்த தேவ சித்தம் என்ன அப்படின்னு நம்ம தியானிக்கும் பொழுது வேதத்தில் ஆதியாம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இன்று மனவாட்டி சபையாகிய நம்மை அவரை அர்ப்பணித்து ஆராதிக்கிற அவருடையவர்களாய் நாம் நம்மை மாற்றிக்கொள்ளும்படியாய் தேவன் நாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு காண்பித்து தருகிற அவருடைய சித்தம் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவானுக்கு தன்னை காண்பிக்கும் பொழுது 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவுகிறவராய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை காண்பிக்கிறார். அந்த 7 பொன் குத்து விளக்குகளும் 7 சபையை உணர்த்துகிறது. சபைக்கு நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த 7 சபைகளிடத்தில் தேவன் எதிர்பார்த்த, நீ இதை செஞ்சனா நான் உனக்கு இந்த நன்மைகளெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி தேவன் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்த பிரதானமான 7 காரியங்களை தான் நாம் இன்று தியானிக்க போகிறோம். அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா இருக்கணும். அவைகள் தான் இன்று தேவன் நமக்கு காண்பித்து தருகிற அவருடைய சித்தம். இந்த 7 மட்டும்தானா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. வேதத்துல இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. ஆனா இந்த நாள்ல மனவாட்டியாகிய நம்மை முழுமையாய் நாம் நம்மை அர்ப்பணித்து அவரை ஆராதிக்கும்படியா, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியா இந்த நாளிலே தேவன் நமக்கு இந்த 7 காரியங்களையும் காண்பித்து தருகிறார். இப்ப இந்த நாளிலும் தேவன் இந்த 7 சபைகளிலிருந்து இந்த 7 சபைகளை கொண்டு நமக்கு காண்பித்து தருகிற தேவ சித்தம் என்ன தெரியுமா? நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற காரியங்கள் என்ன தெரியுமா? முதலாவது கர்த்தர் காண்பித்து தருகிற சபை தான் எபேசு சபை. வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்த வசனத்தை கொண்டுதான் கர்த்தர் இன்று நம்மோடு கூட பேசுகிறார். எபேசு சபை கிட்ட அநேக நன்மையான காரியங்கள் இருக்கு. அந்த நன்மையான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு அவங்களை அப்ரிஷியேட் பண்றாரு. ஆனாலும் அவங்க கிட்ட ஒரு குறை இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. எபேசு சபை கிட்ட இவ்வளவு நன்மைகள் வெளிப்படுது, அதனால அந்த ஒரு காரியத்தை நம்ம விட்டுலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணல, இதை விடல. அப்படின்னா அவர்கள் வெளிப்படுத்தின சுபாவத்தை காட்டிலும் அவர்கள் வெளிப்படுத்த மறந்த இந்த காரியம் மிக மிக முக்கியமானது. கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். இவ்வளவு நன்மை இருந்தும் கர்த்தர் இந்த காரியத்தை குறையாய் நினைவு கூர்ந்து சொல்றாருன்னா
இப்ப எல்லாவற்றை காட்டிலும் இதுதான் பிரதானமான காரியம். அதனாலதான் ஆண்டவர் அதை மீண்டும் அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அதை நினைப்பூட்டி விட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த காரியத்தை சரி செஞ்சுட்டனா நான் உனக்கு அநேக நன்மைகளை அந்த வசனங்களை குறிப்பிட்டு அந்த நன்மைகள்லாம் உனக்கு தருவேன் ஆண்டவர் சொல்றாரு. தேவ பிள்ளைகளாகிய நாமும் தேவன் இந்த இடத்திலே காண்பித்து தந்த இந்த வசனத்தின் பிரகாரம் ஆதியில் கொண்டிருந்த அன்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது கர்த்தருடைய விருப்பம். ஆதியில் கொண்டிருந்த அன்பு எவ்வளவு நன்மை இருந்தாலும் அன்பா இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதனால்தான் நம்முடைய தாசனாகிய பவுலை கொண்டு கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஏன் அன்பு பெரியது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்திருந்த யோவானை கொண்டு நிருபங்களில் எழுதும் பொழுது தேவன் அதை வெளிப்படுத்துகிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. தேவன் தான் அன்பு. அதனால தேவ பிள்ளைகளாகி நாமும் அன்பா இருக்கும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யாரிடத்தில் தெரியுமா? தேவனிடத்தில். ஆண்டவர் கிட்ட அன்பா இருக்கும். அதுவும் சும்மா நீ அன்பா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, நீ வாழ்க்கைப்பட்ட போது இருந்த அந்த நேசம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னொரு இடத்துல வேதத்துல சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா எந்த ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே அவன் வெளிப்படுத்துகிற தேவ அன்பு என்பது மிக பெரியது. எல்லாவற்றையும் காட்டிலும் தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறது. எல்லாவற்றையும் காட்டிலும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அந்த ஒரு அனுபவம், ஆதியில் கொண்டிருந்த அன்பு, பெர்ஃபெக்ட் லவ், அந்த ஒரு அனுபவத்தை தேவ பிள்ளைகளாகி நாம் எப்பொழுதும் வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த அனுபவம் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில ஆதியில இருந்தது ஏன் பாதியில மாறுது தெரியுமா? அதற்கு அநேக காரணங்கள் இருந்தாலும் தேவன் 2 காரணங்களை காண்பித்து கொடுத்தார். ஒன்று, ஆதியில அவங்க கர்த்தர்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறதுனால தேவன் அவர்களை அபரிமிதமா ஆசீர்வதிப்பார். ரொம்ப ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அவர்கள் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தும்படியா தன்னுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்பத்துல தன்னிடத்தில் வெளிப்படுத்துகிற அன்பினால் தேவன் களி கூர்ந்து மகிழ்கிற அந்த அனுபவத்தை வெளிப்படுத்தும்படியா தேவன் தேவ பிள்ளையை ஆசீர்வதிப்பார். சில நேரங்கள்ல சிலருடைய வாழ்க்கையில ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமே அவர்களை வழி விலகி போக செய்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் அப்படித்தான். ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் மேல அவங்களால என்ன பண்ண முடியல? ஆதியில் கொண்டிருந்த அன்பை வெளிப்படுத்த முடியல. ஏன்னா அநேக காரியங்கள் இப்ப முக்கியத்துவமா வந்துட்டு, முந்தைய ஆண்டவர் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. உலகத்துல உறவுகள் கூட என்ன பண்ணிருப்பாங்க? கைவிட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த, மோசமான நிலையில் இருந்த நம்மை கர்த்தர் நேசித்து ரட்சித்து நாம் அவர் மேல் பாராட்டின அன்பை அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்மை செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆனா ஆசீர்வாதம் வர வர உலக மனிதர்கள், உறவுகள் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? நம்மை சூழ்ந்து வருவாங்க. அப்படி சூழ்ந்து வரும் பொழுது நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இன்னைக்கு அநேகர் ஆதியிலே அவர்கள் கொண்டிருந்த அன்பை விட்ட காரணம் பாதியிலே வந்த உறவுகள், பாதியிலே வந்த நண்பர்கள், பாதியிலே வந்த ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இது அவர்களை தேவ அன்பை விட்டு வழி விலகி போக செய்தது. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், ஆதியிலே அவர்கள் தேவன் மேல் கொண்டிருந்த அன்பை பார்த்து எல்லா சூழ்நிலைக்கும் கர்த்தர் உடனுடன் என்ன பண்ணுவாரு? வார்த்தையை கொடுப்பார். ஏன்னா கர்த்தரால் கொடுக்கப்படுகிற பெரிய ஆசீர்வாதம் தான் அவர் உடனே தேவ பிள்ளையிடத்தில் பேசுவது, சமயத்திற்கேற்ற வார்த்தை. அநேக சூழ்நிலைகள்ல நமக்கு நம்முடைய ஜீவனுக்கு எந்த சேதமும் வராமல் இருந்த காரணமே கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை தான். நம்முடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்லி அவர் நமக்கு தருகிற அந்த ஒரு வார்த்தை நம்மை பலப்படுத்தும். இப்படி அநேக காரியங்கள், அநேக சூழ்நிலைகள் நாம் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு வார்த்தை தருவார். ஆனா உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது? அந்த வார்த்தை நாளைக்கு நடந்துன்னு நினைக்க கூடாது. கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார், அன்பானவர், நீதி உள்ளவர், கிருபை உள்ளவர். அதே நேரம் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர், அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர், எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர். எந்த ஒரு காரியம் தேவனால் குறித்த காலத்திலே செய்யப்படுகிறதோ அப்பொழுதுதான் அது நேர்த்தியா இருக்கும். இது நமக்கு ஃபர்ஸ்ட் புரியாது. நம்ம என்ன பண்ணிடுவோம்?
வார்த்தை கிடைச்ச உடனே நாளைக்கே அது நடந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்றதுனால நாம் ஒரு காலத்தை குறித்து வைத்து அந்த காலத்தில் அது நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறதுனால அந்த காலத்தில் அது நடக்காவிட்டால் நாம் தேவன் பேரில் ஆதியிலே கொண்டிருந்த அன்பிலிருந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், பின்வாங்கிடுறோம், சோர்ந்து போயிடும். இந்த 2 காரணம் தான் தேவ பிள்ளை நன்றாய் அறிந்திருக்க வேண்டிய காரியம். தேவன் தருகிற வார்த்தையை நம்மால் நம்முடைய பலத்தால் நிறைவேற்ற முடியாது. தேவன் தருகிற வார்த்தையை தேவன் தான் நிறைவேற்றுவார். அப்படி இருக்கும் பொழுது நாம் அதற்கு காலத்தை குறிக்க கூடாது. தேவனால் தரப்பட்ட வார்த்தையை ஏற்ற காலத்திலே, அவர் குறித்திருக்கிற காலத்திலே அவர் நிறைவேற்றுவார். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அப்ப தேவன் அதை அவருடைய ஏற்ற காலத்தில் நிறைவேற்ற நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஆண்டவர் தந்த வார்த்தை அவருடைய ஏற்ற காலத்தில் நிறைவேறும். அதனால நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. நம்மை சூழ்ந்து வருகிற சத்தத்தை கேட்டு ஆண்டவருக்கு என் மேல அன்பே இல்லையோ அப்படின்னு சொல்லி தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை சந்தேகப்பட்டு அவர் மேல் நாம் கொண்ட அன்பிலிருந்து பின்வாங்கி போகக்கூடாது. தேவன் நம்மேல் வைத்த அன்பை பார்த்து நாம் தேவனிடத்தில் அன்பு செலுத்தணும். ஆனா தேவன் நமக்கு தருகிறதை வைத்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, தேவனிடத்தில் அன்பு செலுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் பாதியில மாறிடும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாரு. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதுதான், தேவர்களாகி நாம் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு நாம் அன்பு செலுத்தணும். முதலாவது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, எபேசு சபையை கொண்டு தேவன் காண்பித்து தருவது அன்பாயிரும். இரண்டாவது, சிமனா சபையிலிருந்து தேவன் நமக்கு காண்பித்து தருகிற காரியம் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். 2வது, சிமனா சபையை வைத்து தேவன் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்ன தெரியுமா? உண்மையாயிரு. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, மரணமே நேரிடுமோ அப்படிங்கிற ஒரு நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ உண்மையாயிரு. ஏன்னா நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் நம்ம எப்படி அழைத்திருக்கிறார் தெரியுமா? நாம் உண்மை இல்லாதவர்கள் என்று அறிந்தும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால அவர் நம்மை நேசித்து நம்மை அழைத்து நம்மை தெரிந்து கொண்டு நம்மை நீதிமான்களாக்கி நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்று அவர் நம்புகிறார். அதாவது ஆண்டவர் சொல்றார், நீ உண்மையாயிரு. ஒருவேளை இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயத்துல கூட நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்துக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இனி நீ உண்மையாயிரு. ஏன் தெரியுமா? நீ எனக்காக, உண்மை உள்ள தேவனாகி எனக்காக உன்னை மனவாட்டியாக சிருஷ்டித்திருக்கிறேன், உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இனியாவது நீ என்ன பண்ணு, உண்மையாயிரு. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். சின்ன சின்ன விஷயத்துல பொய் சொல்லி உண்மையை தவறி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஏதாவது செஞ்சு அது நிமித்தம் ஒரு லாபம் வந்தால் அதனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஏன் தெரியுமா? வேதம் தெளிவாய் சொல்கிறது, அநியாயத்தின் திரவியம் ஒன்றுக்கும் உதவாது. ஒரு மனுஷன் எவ்வளவு அநியாயம் செய்து உண்மை இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியங்களை செய்து அவன் சம்பாதித்தாலும் அது அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது, அது ஒன்றுக்கும் உதவாது. அதோட அந்த வசனம் முடியல. அந்த வசனம் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறது, நீதியோ மரணத்துக்கு தப்பு வைக்கும். ஆனா எந்த ஒரு மனுஷன் நீதியா உண்மையா கர்த்தர் சொன்ன பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்கிறானோ அப்படிப்பட்ட மனுஷனுக்கு உலகத்துல ஒருவேளை பெரிய ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் கிடைக்காம போகலாம். ஆனா அந்த மனுஷன் மரணத்துக்கு தப்பு வைக்கப்படுவான். 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற நரகம் அவன் மேல் ஆளுகை செய்வதில்லை. அவன் ஜீவனுள்ள தேசமாகிய பரலோக ராஜ்யத்தை சேர்த்துக் கொள்ளப்படுவான். தேவர்களாகிய நாம் இதை உணர்ந்து சின்ன விஷயமா இருந்தாலும் உண்மையா இருக்கும். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நமக்கு வாக்குப்படுகிறார். நம்மை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அப்படிப்பட்ட தேவன் நம்மை பார்த்து சொல்றார், உண்மையாயிரு. அப்ப உண்மையா இருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை அவர் பார்த்துக் கொள்வார். அது நம்மை சேதப்படுத்தாது. சில நேரங்களில் நாம் உண்மையா இருக்கிறதுனால நம்முடைய நன்மை பறிக்கப்பட்டாலும் அதை கர்த்தர் இரட்டிப்பாய் தருவார். அவர் நல்ல தேவன். சகலமும் கர்த்தருடைய கரத்திற்குள் இருக்கிறது. அவரே சகலத்தையும் ஆளுகை செய்கிறார். தேவஜனங்களாகிய நாம் இதை குறித்த ஒரு தெளிவான ஞானம் இல்லாததுனால்தான் சின்ன சின்ன விஷயத்திற்கும் பயப்படுறோம்.
ஐயோ இந்த காரியத்துல உண்மையா இருந்தா இது போயிருமோ, இந்த காரியத்துல உண்மையா இருந்தா இவங்கெல்லாம் என்ன விட்டு போயிடுவாங்களோ, அப்படிப்பட்ட காரியங்கள் பயங்கள் ஏன் நமக்குள்ள வருது தெரியுமா? எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவனை நாம் இன்னும் அறியாமலும் உணராமலும் இருக்கிறதுனால தான் இன்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ உண்மையா மரண பரியந்தம் உண்மையாரு. அப்படின்னா கடைசி வரைக்கும் உண்மையாரு, எந்த சூழ்நிலையாலும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இதை கர்த்தரால் மட்டுமே சொல்ல முடியும். ஏன்னா அவர் உண்மை உள்ள தேவன், உண்மையில் எவ்வளவு வேண்டும் பிசகாதவர், அவரிடத்தில் பொய் இல்லை. அப்படி தேவன் வாழ்கிற பரலோக ராஜ்யத்திலே தேவப்பிள்ளைகளாகி நாமும் சுதந்திரிக்க வேண்டுமானால், அதில் நித்திய நித்தியமாய் கர்த்தரோடு கூட வாழ வேண்டுமானால், பொய்யான கிரிகளை நடப்பிச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஏன்னா பிசாசுக்குரியதான் பொய். பொய் எவ்வளவு வேணும் தேவனை சேராது, தேவனை அணுகாது. பொய்க்குரிய காரியங்கள் பரலோகத்தை சுதந்திரிக்காது. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை. பிசாசின் காரியங்கள் எதுவுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட இல்ல. அப்ப இயேசு கிறிஸ்து இருக்கிற அவருடைய வாசஸ்தலத்திலே நாமும் பங்கடைய வேண்டுமானால் பிசாசுக்குரிய காரியங்கள் நம்ம இடத்தில் இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது, சின்ன விஷயத்தை கூட பொய் சொல்லக்கூடாது. அதனால என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, தேவ பிள்ளைகளாகி நாம் உண்மையா இருக்கணும். உண்மை உள்ள மனுஷன் கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி என்கிற மேலான பாக்கியத்தை ஆசீர்வாதத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமா சுதந்திரிப்பான். தேவபிள்ளைகளாகி நாம் உண்மையா இருப்பதுதான் தேவ சித்தம். மூன்றாவது, பெர்கமு சபை நிலத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு காண்பித்து தருகிற காரியம் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். மூன்றாவது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நான் வெறுப்பதை விட்டு விலகு. தேவபிள்ளைகளாகி நாம் தேவன் வெறுப்பதை வெறுப்புகிறவர்களா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா நம்மளால நம்மை முழுமையா அர்ப்பணிக்க முடியாது. கர்த்தர் சொல்கிறார், நான் வெறுக்கிற காரியம் அதை நீயும் வெறுக்கணும், அதை விட்டு விலகணும். கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை விட்டு நாம் விலக வேண்டுமானால், விலகி இருக்க வேண்டுமானால் நாமும் அதை வெறுக்க வேண்டும். வேதத்திலே கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் என்று ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த காரியத்தை தான் நம்ம நேசிக்க கூடாது, அது நமக்கு பிரியமா இருக்கக்கூடாது. ஆதாம் ஏவாள் கிட்ட கர்த்தர் சொன்னதே, நன்மை தீமை அறியத்தக்க கனியை என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாது அப்படின்னு சொல்றார். கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை இப்பொழுது ஏவாள் பார்க்கும் பொழுது அது அவளுக்கு இன்பமா இருக்கிறது, இச்சிக்கத்தக்கதா இருக்கிறது, அவள் அதை நேசிக்கிறாள். அதனால என்னாச்சு? கர்த்தர் வெறுத்த காரியத்தை அவர்கள் நேசித்ததுனால தோட்டத்திற்குள்ளே உலாவின அந்த மேலான ஆசீர்வாதத்தை இழந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள். தேவபிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை நாம் வெறுத்து பழக வேண்டும். கர்த்தர் வெறுக்கிற காரியம் நமக்கு வேண்டாம், அது நமக்கு நன்மையா நிச்சயம் இருக்காது. கர்த்தர் எந்த காரியத்தை நேசிக்கிறாரோ அதை மட்டுமே நாம் நேசிக்க வேண்டும். அப்ப கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை நாம் வெறுக்கிறதின் அடையாளம் தான் அதை விட்டு விலகணும், அதை விட்டு விலகி இருக்கணும். சில நபர்கள் பேசுகிற பேச்சு அது கர்த்தர் வெறுக்கிற ஒரு அனுபவமா இருக்கும், கர்த்தர் வெறுக்கிற காரியமா இருக்கும், பிறரை குறித்த நிந்தியான பேச்சா இருக்கும், பிறருக்கு விரோதமா அநியாயமா பேசுகிற பேச்சா இருக்கும். ஏதாவது ஒரு காரியம், ஐயோ நான் இதை விட்டு விலகினா இவங்க என்ன தப்பா நினைச்சுவாங்களே அப்படின்னு சொல்லி மனுஷர்களை பிரியப்படுத்த அல்ல, ஒரு காரியம் என் தேவனை அது வேதனைப்படுத்துதுன்னா, என் தேவன் ஒரு காரியத்தை வெறுக்கிறாருன்னா நானும் அதை வெறுக்கிற அனுபவத்தை வெளிப்படுத்தணும். அதை வெறுக்கிற அனுபவம்னா என்ன? அதை விட்டு விலகி இருக்கணும். அதுல நான் என்ன பண்ணக்கூடாது, அப்படிப்பட்ட நபர்களுக்கு கம்பெனி கொடுக்கக்கூடாது, அவங்க கூட சேர்ந்து இணைந்து செயல்படக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் வெறுக்கிற காரியத்தை நீ விட்டு விலகி இரு. நான் வெறுக்கிற காரியத்தை நீயும் வெறுக்க வேண்டும், அதை விட்டு விலகி இருக்க வேண்டும். இதுதான் மூன்றாவதாக தேவன் நமக்கு காண்பித்து தருகிற காரியம், விலகி இரு. தேவன் வெறுப்பதை நீ வெறுத்து அதை விட்டு விலகி இரு. நான்காவதாய் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற காரியம் என்ன தெரியுமா? பற்றி கொண்டிரு. இந்த பற்றி கொண்டிரு அப்படிங்கிற காரியத்தை 2 சபை கிட்ட ஆண்டவர் சொல்றாங்க. ஒன்று தியத்ரா, இன்னொன்று பிலதெல்பியா. தியத்ரா சபை கிட்ட ஆண்டவர் சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 23, 24, 25 வசனங்கள் நாம் வாசிச்சோம்னா, தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள் அதற்குரிய உபதேசங்கள் இருக்கிறது, அதை பற்றி கொள்ளாம நீ என்ன பண்ணு, உங்களுக்கு உள்ளதை
தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதே பிலதெல்பியா சபை கிட்ட நம்ம பார்த்தோம்னா வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இந்த பிலதெல்பியா சபை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது அது தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு சபை, தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு சபை. அந்த சபைக்கிட்டே ஆண்டவர் சொல்றாரு, நீ பற்றி கொண்டிரு. அதாவது பிரியமில்லாத ஒரு நிலையில் இருக்கிற சபையையும் பிரியமான ஒரு நிலையில் இருக்கிற சபையும் 2 சபையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நீ பற்றி கொண்டிரு, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. நமக்குள்ளதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நமக்காகவே அவர் அருளப்பட்டிருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமத்தை தான் கர்த்தருடைய வார்த்தை என்று நாம் பார்க்கிறோம். பிள்ளைகளாகி நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஒருவேளை நாம் தியத்ரா சபை நிலை போல இருந்தாலும், தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள் நம்மிடத்தில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை பற்றி கொள்ளாமல் அதை உன்னை விட்டு விளக்கும்படியா நீ கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டிரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டிரு. அதே போல ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமான நிலையில் பிலதெல்பியா சபையை போல தேவனுக்கு பிரியமான நிலையில் இருந்தாலும், தேவனை அதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ற அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும், முடிவு வரைந்த நிலை நிற்கவும் அவர்களுக்கென தேவன் வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளவும் அவங்க என்னதான் செய்யணும்? இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளதான் வேணும். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி என்கிற ஒரு அனுபவம் கிடையாது. போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தி பூமிக்குரிய வாழ்க்கையில தான். இம்மைக்குரிய ஆசீர்வாதம் அதை குறிச்சு தான் அப்படி சொல்லியிருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி இல்லை. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் நமக்கு காண்பித்து தருகிற சத்தியம். இந்த சத்தியத்திற்கு உட்பட்டவர்களால் எந்த நிலையில் இருந்தாலும், தேவனுக்கு பிரியமான நிலையில் இருந்தாலும், ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள் நம்மிடத்தில் இருந்தாலும், கர்த்தர் இன்று நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான சுபாவம், அனுபவம், அவருடைய சித்தம், கர்த்தரை பற்றி கொண்டிரு. ஏன்னா எந்த காரியத்தை நீ பற்றி கொள்கிறாயோ அந்த காரியத்தை பேஸ் பண்ணிதான் உன்னுடைய கிரியைகள்லாம் இருக்கும். எந்த காரியத்தை உன்னுடைய இருதயம் பற்றி கொள்கிறதோ அதை நோக்கிதான் உன்னுடைய செயல்பாடுகள் அனைத்துமே இருக்கும். இப்போ உலகத்தையோ உலகத்தில் உள்ள மனிதர்களையோ உலக காரியங்களையோ நீ பற்றி கொண்டிருந்தால் உன்னுடைய செயல்பாடுகளும் அதை நோக்கிதான் இருக்கும், அதை பிரியப்படுத்திதான் இருக்கும், அதை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தரை பற்றிக்கொள். அப்பொழுதுதான் உன் செயல்பாடுகள் பரலோகத்தை சுதந்திரிக்கும்படியான கிரியைகளா இருக்கும். ஏன்னா அவனுடைய இருதயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிறது. அவர் எங்கதான் இருக்கிறாரு? அவர் பரலோகத்தில் தான் இருக்கிறாரு. அப்ப நித்திய நித்தியம் அவரோடு கூட வாழும்படியான ஒரு ஆசையினால அந்த கிரியைகளை தான் நீ என்ன பண்ணுவ? நீ எப்பொழுதுமே செய்வ. இப்ப கர்த்தரை பற்றிக்கொள். நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன், இதோட போதும் அப்படின்னு இல்லை. இன்னும் கர்த்தரை பற்றிக்கொள்ளணும், இன்னும் பரிசுத்தமா இருக்கணும், இன்னும் நீதி செய்யணும், இன்னும் அவரை பிரியப்படுத்தணும். ஒருவேளை என்ன சுற்றி அவருக்கு பிரியமில்லாத கிரியைகளும் இருக்குது அப்படின்னா அந்த சூழ்நிலையிலும் நான் அதை பற்றி கொள்ளாம, ஐயோ என்ன சுற்றி இப்படிப்பட்ட கிரியைகள்லாம் இருக்குதே, இது எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? வழி விலகி போயிடக்கூடாது. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான். சூழ்ந்திருக்கிற நபர்கள் என்ன செய்கிறார்களோ அதை பார்த்து அநேகர் வழி விலகி போறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ எதையுமே பார்க்காத, உன்னை சூழ்ந்து எப்படிப்பட்ட நபர்கள் வேணாலும் இருக்கட்டும், என்ன வேணாலும் பேசட்டும், எதையும் மைண்ட் பண்ணாம நீ என்ன மட்டுமே பற்றிக்கொள்ள, வார்த்தையை மட்டுமே பற்றிக்கொள்ள, அதை பற்றி கொண்டு அதின்படி வாழ நீ உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தரை பற்றிக்கொள். ஒருவேளை சூழ்ந்திருக்கிற நபர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமான பிரியமான கிரியைகளை வெளிப்படுத்தினாலும், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் கர்த்தர் உண்மை பிரியம் கொள்ளத்தக்கதாக உன் வாழ்க்கை இருந்தாலும் உனக்குள்ள போதும் என்கிற அந்த எண்ணம் வரக்கூடாது. இன்னும் நான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், இன்னும் எல்லாரும் காட்டிலும் நான் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றமா இருக்கணும், கர்த்தரை பிரியப்படுத்தணும், பரிசுத்தமா வாழணும். இந்த ஏக்கம் இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். இதைத்தான் தியத்ரா சபையிடத்திலிருந்தும் பிலதெல்பியா சபையிடத்திலிருந்தும் இந்த 2 சபையை கொண்டும் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். 5வதாய் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற சுபாவம் என்ன தெரியுமா? சத்தை சபை கிட்ட இருந்து தேவன் நமக்கு கற்றுத் தருகிற காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். ஆகியால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கொண்டு அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய்.
இங்கே ஆண்டவர் சொல்றாரு, விழித்திரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பி அவேக். விழித்திருக்கிற அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில, பூமிக்குரிய வாழ்க்கையில, ஊழிய வாழ்க்கையில விழித்திருக்கிற அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா விழித்திராவிட்டால் மணவாளனுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. தேவர்களாகி நாம் விழித்திருக்கணும். இங்க எந்த சபையிலிருந்து கத்த சொல்லுகிறா, நீ விழித்திருந்து நீ சாகிறதற்கு ஏதுவானவர்களை ஸ்திரப்படுத்து. அவ விழித்திருக்கிற அனுபவம்னா என்ன தெரியுமா? எந்தெந்த காரியம் நம்ம இடத்துல ரொம்ப வீக்கா இருக்கு, எது நம்ம ரொம்ப வீக்கா இருக்கு. நாம் விழித்திருந்தோமையானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை கற்றுத் தருவார். அப்படி விழித்திராமல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அசதியா இருந்தோம்னா, சோர்ந்து போய் எல்லா காரியத்தை குறித்த ஒரு உணர்வுலாம் இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை இருளடைந்து போகும் என்று எதுவும் சொல்லுகிறது. உணர்வில்லாத இருதயம் இருளடையும். இப்ப விழித்திருக்கிற அனுபவம் என்பது மிக மிக அவசியம். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை விழித்திருக்கும் பொழுது எந்தெந்த காரியங்கள் சாவுக்கு ஏதுவாய் ரொம்ப பலவீனமா, எந்தெந்த காரியங்கள் அவனை விழத்தரத்தக்கத அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய வீக்னஸா இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணலாம்? அவன் கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினைவு கூர்ந்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணலாம்? அதை அறிக்கை பண்ணலாம். ஆண்டவர்கிட்ட அதை சொல்லலாம். தாவீதை குறித்து அவன் மகா புத்திமான் நடக்கிறதை கண்டு சவுல் பயந்தான். ஆனா தாவீது உண்மையாவே மகா புத்திமானா அப்படின்னு கேட்ட நிச்சயமா இல்லை. ஏன்னா தாவீது ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்னுடைய புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர். அப்ப தாவீதுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா கர்த்தர் தாவீது அதை தன்னிடத்தில் சொன்னதுனால அவன் விழித்திருந்து அவனுடைய வீக்னஸை உணர்ந்து அதை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்ததுனால அதிலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கி மற்றவர்கள் கண்களுக்கு முன்பதாக அவனை மகா புத்திமானாய் அவர் நடத்தினார். சாலமோன் வாழ்க்கையில் அப்படித்தான். போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன்னு ஆண்டவர்கிட்ட சொன்னதுனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இதற்கு முன்பும் அதற்கு பின்பும் இல்லாத அளவுக்கு சாலமோனை சிறந்த ஒரு ஞானவானாய் கர்த்தர் மாற்றினார். சாலமோனிலும் பெரியவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் சொல்றாங்க. மற்றபடி மனுஷங்க யாருமே அப்படி இல்லை. அந்த அளவுக்கு ஞானம். ஏன்னா கர்த்தர் கிட்ட தன்னுடைய வீக்னஸ் சொல்றான். எதனால? அவர் வெளித்திருந்ததுனால. இப்ப தேவர்களாகி நாமும் எந்தெந்த காரியங்கள் நமக்குள்ளே பலவீனமாய், ஐயோ நான் அந்த காரியத்துல விழுந்துருவேன் அப்படிங்கிற ஒரு வீக்னஸா நம்முடைய வாழ்க்கையில இருக்குதோ, அது ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும், பூமிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும், ஊழிய வாழ்க்கையா இருந்தாலும், அதை கர்த்தர் இடத்தில் சொல்ல வேண்டுமானால் நம்ம விழித்திருக்கணும். அப்படி விழித்திருந்து நாம் அதை அறிந்து கொண்டு தேவ சமூகத்திலே அதை நாம் அறிக்கை செய்தோமே ஆனால் அதிலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அந்த காரியத்தை தேவன் பொறுப்பெடுத்து அதிலே அவரே வெளிப்படுவார். அவர் நம்மை பலப்படுத்துவார். கர்த்தர் நல்லவர். தேவர்களாகி நாம் விழித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுதுதான் கர்த்தர் வரும் பொழுது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அவருடைய வருகைக்கு எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில விழித்திருக்கிறானோ அவனால் தான் ஆயத்தமாக அர்ப்பணிக்க முடியும். இதுதான் தேவன் நமக்கு காண்பித்து தருகிறார். விழித்திரு. கடைசியா லவோதிக்கா சபைகிட்ட இருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிற காரியம் தான் ஜாக்கிரதையாயிரு. அதை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சுட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. கடைசியாய் மணவாட்டி சபையாகி நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற பிரதானமான சுபாவம் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். தேவர்களாகி நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சிக்ஷை அது ஏற்படும் பொழுது இது எதனால உண்டானது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 2 விதமான சிக்ஷை இருக்கு. ஒன்று, யோபின் வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்ல, யோபின் வாழ்க்கையில அவனுக்கு ஏற்பட்ட எல்லா சூழ்நிலைகளும் அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா. இப்ப எந்த ஒரு மனுஷன் ஜாக்கிரதையா இருக்கிறானோ அவனால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். இன்னொரு விதமான சிக்ஷை இருக்கு. அதுதான் ஒரு மனுஷன் செய்கிற தவறினால் அவனுக்கு வருகிற சிக்ஷை. தப்பு செஞ்ச மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற சிக்ஷை. இந்த சிக்ஷை இதையும் நாம் உணர்ந்து கொண்டு அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டுமானால் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஐயோ எதனால பிரச்சனை வந்ததுன்னே தெரியல, எப்படி வந்ததுன்னே தெரியல, ஒண்ணுமே புரியல அப்படின்னு இருந்தோம்னா நம்ம ஜாக்கிரதையா இல்லைன்னு அர்த்தம். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை சிக்ஷிக்கும் பொழுது அது எதற்காக என்பதை நீ உணர்ந்து மனம் திரும்பு, அதுல நீ ஜாக்கிரதையா இரு.
இப்ப ஜாக்கிரதையா இல்லைன்னா ஆண்டவர் சிரிச்சிட்டாலும் அது நமக்கு புரியாது. எவ்வளவுதான் நான் அவங்கள சிரிச்சிட்டாலும் அவங்க இன்னும் தன்னுடைய வழியை கேடாக்கி கொள்கிறார்கள். அது நிமித்தம் இன்னும் ஏழத்தனை என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சிரிச்சித்ததை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உணர்வில்லாத இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா பிரச்சனை மேல பிரச்சனை தான் வரும். இப்போ நாம் ஜாக்கிரதையா இருந்தோமே ஆனால் எதனால இந்த சிரிச்சை, எதனால இந்த பிரச்சனை அப்படின்னு உணர்ந்து அதிலிருந்து மனம் திரும்பினோமே ஆனால் கர்த்தர் அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் இழந்ததை இரட்டிப்பாய் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜாக்கிரதையா இரு. அது மட்டுமல்ல, ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார், நான் வாசற்படியில இருந்து தட்டுகிறேன். அதுக்கு அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றார், ஒரே பிள்ளைகளாகி நாம் தேவன் நமக்குள்ளே வரவும், நமக்குள்ளே அவர் கிரியை செய்யவும், நம்மோடு கூட தேவனோடு கூட இணைந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை, அந்த அனுபவத்திற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை மாறவும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த அனுபவம் இருந்துட்டே இருக்கணும். எந்த ஒரு காரியத்தாலும் அந்த அனுபவம் மிஸ் ஆகக்கூடாது. நம்ம ஜாக்கிரதையாவே இருந்தோம்னா கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாரா, கர்த்தர் நமக்கு வெளியே இருந்து தட்டி கொண்டு இருக்கிறாரா என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். தேவர்களாகி நாம் கர்த்தரோடு இணைந்து வாழ்கிற அந்த அனுபவம், அவர் நமக்குள் இருந்து செயல்படுகிற அனுபவம், இப்படிப்பட்ட மேலான அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள தேவர்களாகி நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த சுபாவங்களை தான், இந்த காரியங்களை தான், இந்த அனுபவத்தை தான் கர்த்தர் நமக்கு இன்று காண்பித்து தந்து இவைகளின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்மை தேவ சித்தத்தை செய்யும்படியாய் முழுமையாய் அர்ப்பணித்திருக்கிறோம் என்று அர்த்தம். முழுமையான ஒரு அர்ப்பணித்தல் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறது தெரியுமா? யார் இப்பொழுது நாம் தியானித்த பிரகாரம் ஆதியில் கொண்ட அன்பை வெளிப்படுத்துகிறார்களோ, தேவனுக்கு உண்மையா இருக்கிறார்களோ, தேவன் வெறுக்கிற காரியத்தை வெறுப்பதின் அடையாளமாய் அதை விட்டு விலகி இருக்கிறார்களோ, கர்த்தரை பற்றி கொள்ளுகிறார்களோ, எதையும் பற்றி கொள்ளாமல் கர்த்தரை பற்றி கொள்ளுகிறார்களோ, யார் தங்களுடைய வாழ்க்கையில் விழித்திருக்கிறார்களோ, யார் தங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் ஜாக்கிரதையா இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று கேட்ட பவுலை போல தேவ சித்தம் செய்ய தங்களை முழுமையாய் அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை, சுபாவத்தை தேவர்களாகி நாம் வெளிப்படுத்தி, தேவர்களாகி நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணித்ததின் அடையாளமாய் தேவ சித்தம் செய்ய வேண்டும். அப்படி நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து தேவ சித்தம் செய்யும் பொழுது தேவர்களாகி நாம் நம்மை சிருஷ்டித்த ஆண்டவரே நம்முடைய நாயகர் என்று, நமக்கு எல்லாம் என்று, அவருக்காக அவருடைய மனவாட்டியாகத்தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று உணர்ந்த தேவ பிள்ளைகளா நாம் வாழ்கிறோம் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட தேவ பிள்ளை தேவனை நோக்கி ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அதை சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டு அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் தேவன் நிச்சயமாய் எப்படி நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அவனால் செலுத்தப்பட்ட பலியை முகர்ந்து சுகந்த வாசனை அவர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தாரோ, அதே போல நாம் ஏறெடுக்கிற ஆராதனை சுகந்த வாசனை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தலைமுறைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். நம்மை இந்த உலகத்திற்கு முன்பதாக அவருடைய அன்பின் அடையாளமாய் நிறுத்தி நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் விதாசத்துக்கு கீழ்ப்படுத்தி வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நல்லவர், கைவிடவே மாட்டான். கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே தெய்வம், உங்கள் பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே, துணையாளரே மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே, துணையாளரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு
உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே.